காஞ்சிபுரத்தில் ஒருவரை கத்தியால் குத்தி 5 பவுன் தங்கச் செயின் உள்ளிட்டவை கொள்ளையடித்துச் சென்ற 8 பேரை போலீசார் கைது செய்தனர். சோமங்கலம் அருகே மலைப்பட்டு பகுதியைச் சேர்ந்த டிராவல்ஸ் ஓனரான ராஜேஷ் என்பவர் வீட்டில் நுழைந்த 7 பேர் கொண்ட கும்பல் அவரை கத்தியால் தாக்கிவிட்டு அவரது 5 பவுன் நகையை பறித்துவிட்டு காரில் தப்பி ஓடினர். அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுவிட்டு பூந்தமல்லியில் பதுங்கிய சென்னையைச் சேர்ந்த கோட்டீஸ்வரன், கொள்ளையடிக்க திட்டம் போட்டுக் கொடுத்த சென்னையைச் சேர்ந்த பெருமாள் உட்பட 7 பேரை சோமங்கலம் போலீசார் கைது செய்தனர். சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரிடம் செயின் பறிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு அனைத்து நடைமேடைகளிலும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மின்சார ரயில் மற்றும் பறக்கும் ரயில் வழித்தடங்களில் இரவு 10 மணி முதல் 12 மணி வரை கூடுதலாக ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் மட்டும் பயணம் செய்யும் பெட்டிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் தனியாக செல்பவர்கள் பாதுகாப்பு பணியில் உள்ள போலீசாரிடம் தெரிவித்துவிட்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றிற்கு சொந்தமான கடைகளுக்கு கொரோனா ஊரடங்கு காலத்தில் செலுத்தப்பட்ட வாடகையை திரும்ப பெற்றுக்கொள்ள வியாபாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் கடந்த 2020 ஆண்டு மார்ச் முதல் செப்டம்பர் வரையிலான வாடகை கட்டணங்களை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து வசூலிக்கப்பட்ட வாடகையை 3 வாரங்களில் திருப்பித் தர தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.